நமஸ்காரம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா, கோவில்களில் இந்த விஐபி தரிசனம் அப்படின்ட்டு போட்டு அனுப்புகிறாங்க. அப்போது நீங்கள் விஐபின்னா உள்ளே இருக்கிறவர் யார்? உள்ளே இருக்கும் தெய்வம் யார்? என்ன இதில் விவிஐபி தரிசனம் வேறு. என்ன விஐபியாக இருக்கும் நீங்கள் ஏன் அவர்களை வந்து பார்க்கணும்? சாமானியர்கள் வந்து பார்த்து கொண்டு போகட்டுமே. என்ன முதல்ல வந்து இந்த இந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்குறவங்க வந்து இருந்தார்கள். ஆதி நாளில் என்னன்னா, திடீர்னு வருவாங்க, வந்த உடனே அவங்களோட ஒரு 10 பேர் கூட வருவாங்க, வந்து உள்ளே பார்த்துட்டு போயிடுவாங்க. என்ன இப்போ எல்லாருமே தன்னை விஐபி, என்ன அதற்கு ஒரு கட்டணம் வேறு. 1000 ரூபாய், 10,000 ரூபாய். அதை பண்ணிட்டதால இப்போ எல்லோருமே விஐபி. நீங்கள் விஐபி என்றால் உள்ளே இருக்கும் தெய்வங்கள் யார்? என்ன அந்த தரிசனத்திற்கு எதற்காக வந்து விஐபி தரிசனம் என்று வைக்கிறீர்கள்? முதல்ல விஐபி எதற்காக அவர்களை வந்து பார்த்து விட்டு செல்ல வேண்டும்? அந்த இறையை நீயே விஐபி ஆயிற்று, நீ எதற்காக அதை பார்க்க வேண்டும்? எங்களை போன்ற சாமானியர்கள் வந்து பார்த்து விட்டு செல்லட்டும். அந்த பலகையை முதலில் மாற்றுங்கள். விஐபி என்பதை என்ன நேர்வழி, குறுக்கு வழி என்று வையுங்கள். இல்லை முடியாதவர்கள் ஏபிள் டிசேபிள்னு வைங்க அந்த போர்டை. என்ன டிசேபிள் அதாவது இந்த வரிசையில் வர முடியாதவர்கள்னு வைங்களேன். என்ன குழந்தைய வச்சுருக்கவங்க, முடியாதவங்க, கால் நடக்க முடியாதவங்க, சர்ஜரி பண்ணவங்க, அவங்களை தவிர்த்து எல்லோரும் இன்னைக்கு விஐபி. எதை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் கோவிலில் வந்து? கோவில்கள் முதல் எதற்காக? நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்தை காட்டுவதற்கான இடமா அது? நன்றாக சிந்தித்து கோவிலுக்கு செல்லுங்கள்.